ஹலோ, சாந்தா பாட்டி பேசுகிறேன். பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் எல்லாம் பார்த்துருக்கேன். ரிட்டையர்டான ஆளுங்களை தான் வச்சுப்போம். அது மாதிரி ஐஜி, இந்த ஜட்ஜி எல்லோரும் வயசானவங்கள தான் நம்ம தலைமையாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க நிதானமாக வேலை செய்யும். நீங்கள் ஒன்றும் வேணாம், பஞ்சாயத்தில் பற்றியா, பஞ்சாயத்து போர்டில் சின்ன பசங்க அடிச்சுக்கிறாங்க பாரு. நம்மளோட இந்த ரத்தம் ஒரு 50-60 வயசு வரலும் ரத்தம் சுண்டாமல் செல்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு நம்மளுக்கு கோபம் வரும். பிரச்சனைக்கு எடுத்து அங்கே ஆரங்க போடுறவனை இவனை வெட்டுறா அப்படின்னு வரும். நீ நல்லா யோசனை பண்ணிப்பார். சட்டமன்றத்துலேயும் பாராளுமன்றத்துலாம் வயசானவங்க, அது மாதிரி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுலாம் ஜட்ஜியாக இருக்கிறவங்களாம் வயசானவங்க இருக்காங்க. நிதானமாக சிந்தித்து செயல்படுறதுக்கு தான் வயசானவங்கள வச்சுருக்காங்க. இது ஒன்று வேணாம், சின்ன கார்ப்பரேஷனில் பாரு, இந்த பஞ்சாயத்தில் இந்த சேர் தூக்கி அடிக்கிறான், அவன் சேர் தூக்கி அடிக்கிறான், இது என்ன அப்படி, இது என்ன இப்படி இந்த பிரச்சனைகள் பாரு. இந்த ஒரு ஐஜியாக இருக்கட்டும், ஜட்ஜியாக இருக்கட்டும், எல்லாம் வயசாகிறாங்க. ஜட்ஜியை பாரு, வயசானவங்க தான் தீர்ப்பு சொன்னால் ஒரு வாட்டிக்கு 10 வாட்டி அவங்க சிந்தித்து செய்கிறேன்னா நம்மளோட பிளட்டு அந்த செல்கள் வளர்கிற குறையும். அப்போ தான் செயல்படும். இல்லைன்னா பக்கத்து தாட்டுக்காரனா நம்மளுக்கும் அடிக்கடி சண்டை வரும். வெளியூர்லாம் பற்றியா ஒன்று சண்டை. இப்போ நம்ம இயற்கையாக தண்ணி போனாலும் 3 மாதம் பொறுத்தா அந்த இடத்துல நிறைய செடி வளரும். அதை நம்ம யுத்தம் பண்ணி நம்ம குண்டு போட்டோன்னா 150 வருஷத்துக்கு ஒரு புல்லு கிட முடியாது.